சமாதியை பார்த்து கூட கலங்கி தான் நின்னோம். மயில் தோகை விரிச்சோன்னு எங்கள் அங்கமெல்லாம் பதறிடுச்சு. தெய்வ குழந்தை அவன் தெய்வ குழந்தை. உங்களுக்கு மனிதனால ஆறுதல் சொல்ல முடியாது, இறைவன் தான் ஆறுதல். கண்கொள்ள காட்சியாட்டினா இப்படி பார்த்துட்டு சிலிப்பி இப்படி பார்த்துட்டு தோகை வச்சு அங்கே சும்மா சாதாரண ஒரு மயில் வந்து தோகை விரித்து ஆடுது, ஆண் மயில். அதை பார்த்தோன்னே எங்களுக்கு எங்கள் உசிரே எங்ககிட்ட இல்லைங்க. தெய்வமே மாறி இருக்கு. நின்ன உடனே பயம் கலகத்துக்குள்ள நாங்கள்லாம் மனசு உடஞ்சி போயிட்டோம். நம்ம பையன் இறந்துருக்க மாட்டான், முத்தி திணறல மாதிரி ஏதோ ஆயிருக்கும் அப்படி நினச்சி தான் நான் உள்ளே போனேன். உள்ளே போய் பார்க்கும்போது என் பையன் ஒருத்தர் என்னை மாதிரி ஒரு 27 வயசு 28 வயசு ஒருத்தர் இருப்பார். அவர் படுத்து இருக்கிற அவர் காலு கடியில் படுத்து. நான் என்னடா நம்ம பையன் படுத்துருக்கேன். நான் எனக்கு ஒரு நப்பாசை எப்படியாவது காப்பாற்றிடுவாங்க. சரி ஏதோ பெரிய தலைவர்களாக வராங்கல்ல, டாக்டர் காட்டுங்க டாக்டர், ஏதாவது பொழைச்சி கொடுங்க டாக்டர் அப்படின்னு சொல்கிறேன். நான் கெஞ்சினேன். அப்பயும் ஒரு நர்ஸக்கா வந்து தொட்டு பார்த்தாங்க. அவங்களோட வெளிப்படையாகவும் சொல்ல, தன்னை கூட்டம் வரும்போது கூட அவங்க வந்து ஒரு ஆதங்கமாக சொல்லாமல் நீ இறந்துட்டாங்க தம்பி அப்படின்னு தான் சொன்னாங்க. கடைசி வரைக்குமே எங்கள் அம்மா இன்னும் உழைச்சி பாட்டி ஓடா தேயிற பாட்டி நான் செத்து நான் உனக்கு காசு கொடுத்துட்டு போகிறேன்ட்டு போயிருக்கான் பையன். அக்கா விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு மேலே தொடங்கி மேலே ஒரு வண்டி பையனை இன்னொருத்தவங்க வந்து காப்பாற்றுறதுக்கு தான் வந்தாங்க. தூக்கி கொடுத்தாங்க. எந்திரிக்க முடியாதனால தவிர்க்க முடியாமல் கொடுத்துட்டா. இப்படி சரி வச்சுட்டு இருப்பாங்க, அவங்க நின்றுட்டு இருக்காங்கல்ல, காப்பாற்றிடுவாங்க. குழந்தை தவறு விட்டுச்சா, ஆனால் காலில் மிதிச்சிருக்கிறாங்க. இப்படி கால் மிதிச்சிருக்கிறாங்க. இங்கே இருக்கிற இதெல்லாம் பொருளெல்லாம் இங்கே இருக்குது. ஒரு ஒதுக்குப்புறமா வயிறு வந்து இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் உப்புன மாதிரி தெரியுது, அவ்வளோதான்.